ஹாய் நிசாஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல் நல்லூர் நிசா குக்கிங். நம்ம இன்னைக்கு நல்லூர் நிசா குக்கிங்கில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கேரம்லேஸ் ஜவ்வரிசி பாயாசம் தான் நம்ம எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வீட்டுக்கு நம்ம கெஸ்ட் வராங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க அது இப்போ எப்படி பண்ணலாம் இப்போ பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். அதில் நான் ஃபஸ்ட்டு 1/4 கிலோ ஜீனி போட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கிடுவோம். மொத்தத்தில் நான் 400 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன் 1/4 கிலோ ஜவ்வரிசிக்கு. இப்போ இதை நல்லா நம்ம ஜீனியை போட்டுட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு அது மெல்ட்டாக விட்டுக்கிடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா அது உருகுறது உங்களுக்கே தெரியும். உருகுது பார்த்திங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னால் உருகிரும். இப்போ கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நல்லா தேன் கலருக்கு மாறட்டும். ரொம்பவும் நம்ம மாற விட்டுறக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா பாயாசம் கசக்க ஆரம்பிச்சிரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்மளோட கேரமலைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே ஊற்றிக்கிடுவோம். அது ரொம்ப மேலே தெறிக்கிற மாதிரி புகையாக வரும். நம்ம பாலை ஃபுல்லாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நம்ம சூடான பாலை ஊற்றிடணும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ஜவ்வரிசிக்கு 1.5 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். நம்ம பாலை ஊற்றின உடனே கீழே கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கிண்டி விட்டோம்னா அந்த ஜீனி கரைஞ்சிரும். இப்போ ஃபுல் பாலே நான் ஊற்றிட்டு நல்லா கரைய விட்டுக்கிடுவோம். லைட்டாக கிண்டிகிட்டே இருப்போம், அது கரைஞ்சிரும். கேரமலைஸ் நல்லா கரைஞ்சி கலர் கொடுத்துரும். இப்போ நான் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு மணி நேரம் வெந்நீரில் வச்சு ஊற வச்சுருக்கேன். நம்ம அப்படி ஊற வைக்காட்டனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா வறுத்து நம்ம போட்டாலும் உடனே வெந்துடும். ஆனால் என்னை பொறுத்தளவு ஊற வைக்கிறதோட நம்ம வறுத்து போடுறது தான் அந்த ஜவ்வரிசியோட குலவாடை இல்லை. நம்ம இப்படி ஊற வச்சு போடுறது கூட அந்த ஜவ்வரிசியோட லைட்டாக அந்த வாடை தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா ஒரு சட்டியில் வச்சு நம்ம வறுத்தணுமா நல்லா பபுளாக குண்டாக வந்துடும். அதே மாதிரி வறுத்து போடுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஃபுல் ஜவ்வரிசியும் போட்டுட்டு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கிடுவோம். கிண்டி விட்டுட்டு இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கொதிக்க விட்டுக்கிடுவோம். நம்ம இடைக்கிடைக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஜவ்வரிசி போட்டிருக்கனால கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி வரும். நம்ம இடைக்கிடைக்கு நல்லா கிண்டி விட்டு ஜவ்வரிசி நல்லா வேக விடுவோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ஜவ்வரிசிக்கு 1.5 லிட்டர் பால் 400 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். நம்ம ஜவ்வரிசி போட்டு நல்லா கொதி ஜவ்வரிசி முக்காப்பதம் வெந்ததுக்கப்புறமா மீதம் இருக்க நம்ம சீனியை நம்ம போட்டுருவோம். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கிலோ சீனினாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கேரமல் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த கலரை பார்த்தாலே தெரியும். நல்லா கேரமலைஸ் கலரில் நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை வறுத்து நம்ம கொட்டிட்டோம்னா நம்மளோட கேரமலைஸ் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம புதுசாக பண்ணத பிகினர்ஸ் கூட ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதுனாலும் நம்ம பாயாசம் தான் டக்குன்னு பண்ணுவோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து கொட்டியாச்சு. இந்த நியூ இயர் கிறிஸ்மஸுக்கு நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி கேரமலைஸ் ஜவ்வரிசி பாயாசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நல்லூர் நிசா குக்கிங்க்கு புதுசாக பார்க்கிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா காட்டுதேன் பாயாசம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? மறுபடியும் நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.